வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேருண்ணா? என் பேர் ஜின்னா. இங்கே தான் இருக்கீங்க? அங்கே ராமச்சரலை அங்கே இருக்கீங்க? ஆமாம். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் வாழ்ந்த காலத்தில் யூத்தாக இருக்கும்போது நிறைய நடிகர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இவர் மேலே மட்டும் ஒரு அன்பு பாசம் இருக்குது. ஏன்னா நல்ல கருத்தை படத்தில் சொல்லி நல்ல மனிதன் வேறு. நல்ல மனிதர். அதுதான் ஏழை எளிதுக்கு உதவி செய்யறதுலேருந்து அத்தனை எந்த நடிகர் கிடையாது. அவங்க படம் நடிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு பாலான ஒரு ஆள் இறங்கிற பத்தில தேடி பார்த்து கொடுக்குற அளவுக்கு தேடி பார்த்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி யார் செஞ்சா? அதுதான் மனிதர்னு அப்படி தான் இருக்குன்னு. ஒரு தடவை சாப்பாடு போட்டாங்களா யாராவது? கிடையாது. இவர் செஞ்சார்ல சம்பாதிக்கிறாங்க, அப்படியே இருந்துடுறாங்க. எந்த ஒரு நடிகருமே மக்களுடைய வரி படத்தில் தான் பார்க்குறான். ஆனால் அவங்க மக்களை பற்றி அவங்க கண்டுக்கிறது இல்லை. கேப்டனுங்கிறது தலைமுறை இன்றைக்கு இல்லை, எப்பவுமே அவருடைய அன்பு பாசம் யாரையும் விட்டும் போவாது. இப்போ நம்ம தேமுதிக கட்சியோட ஒரு பிரதான கொள்கையை கோட்பாடு வந்து வறுமையை ஒழிக்கிறது தான். ஆமாம். அதனால தான் அவர் பிறந்த நாளை கூட வறுமை ஒழிப்பு தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆமாம். நம்ம கட்சி தொண்டராக இருந்து நம்ம அதுக்கான முன்னெடுப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறீங்களா? ஆமாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் மகன் தான் அதை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஜெயிச்சு வந்தாருனாக்கா இனிமேல் இதை விட அப்பா செஞ்சதப்புறம் முன்னாடி செஞ்சு காட்டுவார். பையன் செய்வார். முன்னை விட நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு பையன். அப்படிதானே? ஓகே. இப்போ வந்து மனிதர்களுக்குள்ள கருத்து முரண்பாடு வந்து வர்றது பேசிக் இயற்கை தான். ஆனால் வந்து கிட்டத்தட்ட 131 நாள் ஆச்சு இன்னைக்கு. ஆனால் வடிவேல் சார் வந்து இன்னும் வரல. அதை பற்றி நினைக்கிறீங்க? அவர் வராரு போறாரு. நான் நினைக்கிறேன்னா அவர் வந்தால் நம்ம ஏற்றுக்கோம்ல. அதெல்லாம் இந்த மாற்றம் அதான் சொல்கிறேன். ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டன்ல இருந்து கட்சி தலைவராக இருக்கிறவங்க, முன்னாள் எம்எல்ஏ நிறைய பேர் இன்னைக்கு கட்சியில் இருக்கிறோம். எல்லாருமே வந்து அவரை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் தான் இருக்கீங்க. ஆனால் அவர் வர மாட்டேங்கிறாரு. அப்போ ஒருவேளை அவர் தப்பு பண்ணிருப்பாரோ? என்ன தப்பு இல்லை. சினிமாவுக்கு உள்ள போயின உடனே சாப்பாடெல்லாம் தனித்தனி தான் கொடுத்துருக்காங்க. கேப்டன் தான் எல்லாருக்கும் இறந்து கொடுக்கணும், ஒரே டேபிளில் கொடுக்கணும். எல்லாருமே சக மனிதர்கள், எல்லாருமே இந்த சினிமா தொழிலாளர்கள் தான். இதெல்லாம் வடிவேலுக்கு தெரியுமா? சொல்லுங்க. தெரியல. உண்மைதான். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சினிமாவில் வந்து தனித்தனியாக சாப்பாடு கொடுப்பாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் டீ கூட எல்லா பேரையும் உட்கார வச்சு தான் கொடுத்துருக்காரு. யாரும் வந்துக்கிட்டு தனியாக கொடுக்க வேணாம், நாங்கள்லாம் அவங்கள வச்சு தான் நாங்கள் சொன்னோம். ஒரே அல்லாட்டா இந்த அளவுக்கு ஒரு மக்களுடைய கூட்டமாக வர நல்ல மனிதனை கண்டு வராங்க. கெட்ட மனிதன் போவாங்களா? கிட்ட வரவே மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கோயம்பேடோட அடையாளமாக வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டும் கோயம்பேடு மார்க்கெட்டு தான் இருக்குது. இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கத்துக்கு போனாலும் அதனுடைய அடையாளத்தை வந்து நீ தக்க வச்சுட்டு இருக்கிறது வந்து விஜயகாந்த் ஐயாவுடைய கோயில் தான். நல்லா இருக்கு. அவருடைய இது எப்போவுமே நல்லா இருக்கு. இப்போ பாருங்க, 125 நாளில் வந்து 15 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விருது கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னா? இன்னும் மேலும் அதில் எந்த மாற்றம் கிடையாது. எத்தனையோ கோடி பேர் வருவாங்க. நீங்கள் பாருங்கள், பொறுத்துட்டு பாருங்கள் கணக்கு. கேப்டன் கவுண்ட் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சாதனை தான். நல்ல மனிதனுக்காக கூட்டம் வர்றதுங்கிறது ஒரு. இப்போ நான் ராம்நாட்லேருந்து வந்துருக்கேன். அப்போ பாருங்கள், இங்கேருந்து வராங்க நிறையா பேர். இதனால அவரை பார்க்கணும். அவருடைய கோயிலுக்கு ஒரு நேரம் வந்துட்டு போனாலும் அது ஒரு மிகப்பெரிய மன திருப்தி தான். நல்ல ஒரு எண்ணம் வரும். ஒரு ஏழை எளிதுக்கு பாசிட்டிவான எண்ணம் வரும். டீவையும் கொடுப்போம், ஒரு பன்வையும் கொடுப்போம். நம்மளால முடிஞ்சதாக செய்ய மாதிரி இடத்துக்கு வந்துட்டு போகணும். கண்டிப்பாக. இவ்வளோ பெரிய எங்கள் ஒரு மீடியா சார்பாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, ஒரு நல்ல மனிதர் வந்து பல லட்சம் தொண்டர்களுடைய மனசில் வந்து ஒரு நல்ல எண்ணத்தை விதைச்சிட்டு போயிருக்காரு. ஏழை மக்களுக்கு, இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும், அவங்களுக்கான வழிகாட்டுனுங்கிற ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டு போன ஐயாவுக்கு எங்களுடைய இதயஞ்சலி நாங்கள் செலுத்திக்கிறோம். நன்றி.